ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா உருண்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்காங்க. இப்போ இந்த அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். நெய் உருகினதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த முந்திரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ அதையும் நம்ம சேர்த்துட்டு இந்த நெய் கூடவே நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ தேங்காய் வறுப்பட்டதும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறாங்க. அதை அந்த பேனில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நம்மளுக்கு கரைஞ்சி வந்தாலே போதும், பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ கொதித்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுக்கிறது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்லங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி தேங்காய் துருவலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 4 ஏலக்காய் எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எல்லாமே வெல்லத்து கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் இலகி வருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு பேனில் ஒட்டாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பாய்.